தனுசு அவசரப்பட்டா நடக்காது. ஸோ 7ல் புதன் வந்தாலே சூப்பர் தான். மேரேஜ், உங்க பார்ட்னர்ஷிப், எனி ப்ரப்போசல்ஸ், இதுலலாம் நீங்க இந்த பர்டிகுலர் பர்சனோட நம்மளால லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டோட இருக்க முடியுமா? தனுசு அவசரப்பட்டா நடக்காது. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த மாதத்துல குரு சூரியனோட சேர்க்கை உங்களுடைய ராசியில இருந்து 8ஆம் வீட்டுக்கு இருக்க போகுது. ஸோ இது என்ன மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு கொண்டு வர போது, எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு பகவானே சூரியனோட சேர்க்கையில ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த மாதத்துல இருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. ஸோ ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துலயும் 4ஆம் இடத்துல சனி பகவான். நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், அடுத்து 1 வருஷத்துக்கு இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கில்லி மாதிரி அங்க உட்கார்ந்துருக்காரு. அடுத்த ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் கடந்த மாதங்களா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்பவே நல்லது ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த மாதம் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடா இஷ்யூஸ் கொடுக்க போறாரு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பாடு விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள், உடல் உஷ்ணமாறது, வயிறுல உங்களுக்கு புண்கள் வருது, அல்சர், இதெல்லாமே பிரச்சனைகள் இந்த மாதம் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 6ஆம் இடம் என்பது வயிறு சம்பந்தமான விஷயங்கள். இந்த இடத்துல நெருப்பு கிரகம் இருக்கும்போது கண்டிப்பான முறையில உங்களுக்கு வயிறு வலி, வயிறு எரிச்சல் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல புதன். ஸோ 7ல் புதன் வந்தாலே சூப்பர் தான். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனோட இணைவு இருக்கு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல கேது சுக்கிரன். ஸோ இந்த மாதத்துல கிரகநிலைகள் இதுதான். இப்ப நம்ம முதல் விஷயமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது. ஏன்னா நீங்க அவசரப்படவே கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரனோட இணைவுல ஒரு பக்கம் கேது இருக்காரு, இன்னொன்னு 7ஆம் வீட்டுடைய அதிபனான புதன் 7ஆம் வீட்லயே இருக்காரு. ஸோ 7ஆம் வீடு அப்படின்றது திருமணஸ்தானம். ஸோ ரிலேஷன்ஷிப், மேரேஜ், உங்க பார்ட்னர்ஷிப், எனி ப்ரப்போசல்ஸ், இதுலலாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா கடைபிடிச்சு எடுக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டோட அதிபன் 7ஆம் வீட்டுல இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் வரும், லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வரும் இந்த மாதம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் தான். பட் அந்த இடத்துல நீங்க அவசரப்படாம நிதானமா ஒரு மாதிரி நிலையா முடிவெடுக்கணும். இந்த பர்டிகுலர் பர்சனோட நம்மளால லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டோட இருக்க முடியுமா? இவங்களோட நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியுமா? இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்னால நம்மளால பிசினஸ் ஒழுங்கா பண்ண முடியுமா, இல்லை எங்கேயாவது தடை பற்றுமா? ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கறனால மனசுல ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். கமிட்மெண்ட் ஆகணும், மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இணை புரியாத பயம். அது என்ன பயம்னா, நம்ம லைஃப்ல வாங்கின அடி, நம்ம லைஃப்ல நம்மள அசிங்கப்படுத்தினது, நம்ம லைஃப்ல நம்ம பட்டது, இது எல்லாமே என்ன சேர்ந்து ஒரு கலவையா ஒரு மாதிரி மனசை ஒரு மாதிரி குழப்பி விட்டோம். ஸோ அதனாலதான் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நிச்சயமாக உங்களை அவசரப்பட வைப்பார், முடிவு எடுக்கிறதுல அவசரப்பட வைப்பார். ஸோ நிதானம், பொறுமை. ஏன்னா சனி நமக்கு 4ல் இருக்காருல்ல, 4ல் சனி இருந்தா என்ன பண்ணும்? மனசு, 4ஆம் இடம் மனசு. ஸோ உங்க மனசுல சனி இருக்கும்போது என்ன பண்ணும்? தடை பண்ணுவாரு. அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம்ப்பா கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத, இதை விட நல்லா பொண்ணா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்படுவோம். கடைசியில அவங்க சொன்ன விஷயம் நடந்து ஏறிடும். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இது நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை கேட்காம நீங்க நிறைய தப்பு பண்ணிருப்பீங்க உங்க லைஃப்ல. பேரண்ட்ஸ் பேச்சை கேட்காம தப்பு பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அந்த தப்பு பண்ணிருக்கீங்க. மேரேஜ் ரிலேட்டடா எத்தனை பேர் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. கன்னிராசி, கடந்த 2 வருஷமா நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சீங்கன்னு மறக்காம சொல்லுங்க.
அடுத்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தோட அதிபதி சூரியனோட இந்த மாதம் வந்து சுக்கிரனோட இணைஞ்சிருக்கார். ஸோ சூரியன் சுக்கிரன் இணைவு அப்படின்றது அதி அற்புதமான ஒரு விஷயம். சூரியனோட கேது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு பக்கம் நம்மளுக்கு அசுரகுரு நல்ல இடத்துல இருக்காரு, இன்னொரு பக்கம் தேவகுரு நமக்கு நல்ல இடத்துல இருக்காரு, இன்னொன்னு இந்த சுக்கிரன் ஆனவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்திலேயே வந்து அமர போறாரு. ஸோ தந்தை ரீதியா இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய டைம் பீரியட் உங்களுக்கு வந்துடுச்சு. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள்ல தந்தைக்கும் உங்களுக்குமான அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா ஆகி அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு நல்லா இருக்கும். ஈகோ தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. தனுசை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் என்ன பிரச்சனைனா அந்த ஈகோலயே தான் ஓடும். நீ சொல்றது எதுக்குப்பா நான் கேட்கணும், என் இஷ்டம் என் வாழ்க்கை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன் அப்படின்னு நீங்க இருப்பீங்க. அவரு ஏன்பா இப்படி பண்ற, உன் லைஃப் வந்து சேஃப் பண்ணணும், உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே நான் சொல்றேன், நீ ஏன் இப்படி தப்பான ஒரு வழிக்கு போற, இப்படி ஒரு மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஈகோ வந்து இருந்துட்டே இருக்கணும். நீ சொல்றத நான் கேட்கணுமா, நான் சொல்றத நீ கேட்கணுமா, இப்படிதான் போயிட்டே இருக்கும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சுக்கிரன் வந்து அவரோட சுய நட்சத்திரத்துல இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் சரியாகும், உங்களுக்குள்ள இருக்க உறவுகள் சரியாகும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேது வேற நமக்கு ஆல்ரெடி அங்க இருக்காரு இல்லைங்களா. சோ அப்ப பூர்வீகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரியர்லுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு உங்களுக்கு தொழில் ரீதியா. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் புதன், அந்த புதன் தான் இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ பிஸ்னஸ் பண்றவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, புதன் சார்ந்து தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே அவ்வளோ அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தோட தொடக்கத்திலே நீங்க பாப்பீங்க, இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 4-5 நாள் போட்டுமே, ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதியில இருந்து பாருங்க உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, பரவாயில்லைங்க நீங்க சொன்ன மாதிரி ஏதோ என் லைஃப் மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த குருவோட உச்ச பார்வை வந்து உங்க சுகஸ்தானத்துக்கு விடுது. ஸோ ஏதோ ஒரு வகையில எங்க இருந்தோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லது தாங்க நடக்கும், நல்லது நடக்கும்னு மனசுல நினைச்சிருக்கேன். கடவுள்கிட்ட போய் உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க, புரியுதுங்களா. அங்க போய் கஷ்டத்தை கொட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொட்டுறதுக்கு இருக்கு. பட் எவ்வளவு தூரம் நீங்க மனசார பாசிட்டிவா இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளியே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயம் எடுத்தா நம்மளால பண்ண முடியும், நம்ம இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகளே வராது. படிப்பு சார்ந்த விஷயம் இந்த மாதம் எக்ஸலண்டா இருக்க போகுது. 5ஆம் இடத்தோட அதிபன் 6ஆம் இடத்துல இருக்கறதுனால போட்டி தேர்வுகள், டீச்சிங் ப்ரொஃபஷன், லாயர் ப்ரொஃபஷன், இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது போட்டி தேர்வுகள் வந்தா தைரியமா பண்ணுங்க, பயமே வேணாம். கடைசியில ஜெயிக்க போறது நீங்க தான், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்துல இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான குரு பகவான் இந்த மாதம் உச்சம் பெறுவது அப்படின்றது ஒரு வெகு சிறப்பான ஒரு விஷயம். கூடயே வந்து சுக்கிரன் இருக்காரு, இந்த மாதத்துல சுக்கிரன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, குரு இருக்காரு, கேது இருக்காரு. இந்த கிரகங்கள் எல்லாம் நெருக்கமா வர இருக்கு. ஸோ நெருக்கமா இருக்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்பிக்கையோட இருங்க. விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.